Hello, hi, welcome back to Summer's vlog. So, இப்போ வந்து தீபாவளி வரப்போகுது இல்லையா? தீபாவளினாவே நம்மளுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ அது மாதிரி இன்றைக்கி நான் வந்து பாதுஷா செய்ய போகிறேன். பாதுஷாக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் பாதுஷா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் வந்து மைதா எடுத்திருக்கேன், 200 கிராம்ஸ் வந்து சுகர், அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கர்ட் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சால்ட்டு, அண்ட் இது வந்து ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ ஆயில் வந்து நம்ம ஹீட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் அண்ட் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரே ஒரு பிஞ்ச் வந்து இட்லி சோடாவும் அண்ட் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடாவும் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சூடாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப வந்து லைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஆயிலை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் வந்து இப்போ ஆயிலை நல்லா ஹீட் பண்ண போகிறோம். அண்ட் ஆயில் வந்து இப்போ ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணியாச்சு. அண்ட் கொஞ்சமாக சுகர் எடுத்திருக்கேன், சுகர் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் கொஞ்சமாக சால்ட்டு அண்ட் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் தயிரும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இப்போது ஹீட்டான ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆயில் போட்டுட்டு இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மில்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வல் சப்பாத்திக்கு மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப வந்து லைட்டாக தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் கொஞ்சமாக அண்ட் இப்போ வந்து சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி லேயர்ஸ் மாதிரி வரணும் மாவு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு பதம். ஸோ சப்பாத்தி மாவு மாதிரி அப்படியே சாகியாக இருக்கக்கூடாது. இப்போ இது 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அண்ட் இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இதே கப்பில் வந்து நான் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிட்டும். ஸோ சுகர் சிரப் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம நினச்ச மாதிரி வந்து ஒரு கம்பி வந்து நல்லா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாதுஷா எப்படி இப்போ செய்யலான்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் வந்து ரோஸ் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு 3-4 ட்ராப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சைஸில் வந்து மாவு எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த மாதிரி ஜஸ்ட்டு கொஞ்சம் ஷேப் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து 250 கிராம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 பாதுஷா வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்து எல்லாத்தையுமே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும்தான் வந்து நல்லா குக் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உள்ளேயும் நல்லா வந்து குக் ஆகும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலி இதோட குக்கிங் டைம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் பண்ணுறோம். அண்ட் அந்த மாவு வந்து இன்னும் கொஞ்சம் திக் கூட இல்லை. ஸோ உள்ளெல்லாம் குக் ஆகிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் பேஷன்ஸாக அப்படியே பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து மெதுவாக ஒன்றா கொஞ்சம் டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனில் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னொரு சைடும் நல்லா குக் ஆகட்டும். அண்ட் இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ நல்லா ஆயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அண்ட் பாதுஷா வந்து சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் வந்து நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து இதை வந்து நம்ம ஷீராவில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றா எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜஸ்ட் இது வந்து ஒரு சிரப்பில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து சோக் ஆனால் போதும். சோக் ஆகிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். அண்ட் வந்து இப்போ பாதுஷா நல்லா சோக் ஆகிடுச்சு. இப்போ வந்து சர்வ் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து பாதுஷா வந்து ஃபுல்லாக எடுத்து டிஸ்பிளே பண்ணியாச்சு. அண்ட் இப்போ இதில் வந்து நம்ம கேஷ்யூ நட்ஸ் வந்து இப்படி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இது மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி பாதுஷா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் சூப்பராக வந்திருக்கு. அண்ட் கண்டிப்பாக நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. தேங்க்யூ.